ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காயும் அரைக்கூடாது, குழம்பு வைக்கணும், குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அப்படி ஒரு குழம்பு சொல்லட்டா? அதாங்க நம்மளோட தக்காளி குழம்பு. இந்த மாதிரி தக்காளி குழம்பு வைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி பழத்தை 2ஆக அரிஞ்சு போட்டு, அது கூட மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி வேக வச்சிடணும். அந்த தக்காளி கொஞ்சம் வெந்ததும் நம்ம அந்த தக்காளியை தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிறோம். வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த தக்காளி கூட தேங்காய், பெருஞ்சீரகம் இதை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த தக்காளி வடிகட்டு தண்ணியில் எடுத்து அதை ஊற்றிட்டு அதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறோம். 5 நிமிஷம் அது குழம்பு கொதிச்சோடனே எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தட்டி போட்டு அதையும் தாளிச்சிட்டு இந்த குழம்பு வெண்பொங்கலுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை தோசைக்கு, சாப்பாடு வடித்த சாப்பாடுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் இந்த குழம்பு செம்ம சூப்பராக இருக்குங்க. செஞ்சு சாப்பிடுங்க.